ஆண் குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 2 சைடுமே வெதர் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத விரல் வச்சு செக் பண்ணி பார்த்துருங்க. என்ன ரீசனா இந்த 5 விஷயங்கள் நடக்கலாம். நம்பர் 1, அன்டிசென்டட் டெஸ்டிஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு விந்து ப்ரொடக்ஷன் எதிர்காலத்தில் பாதிப்படையலாம். ஹைப்போகொனாடிசம் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் கம்மியாகலாம். இரண்டாவது, அந்த ஹெர்னியா அப்படிங்கிற குடலிறக்கமும் இந்த அன்டிசென்டட் டெஸ்டிஸோட சேர்ந்து வரலாம். மூன்றாவது, இந்த டெஸ்டிஸ் உள்ளேயே இருக்கிறதுனால ஹீட்டான போர்ஷனாக இருக்கிறதுனால அதில் கேன்சரஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நான்காவது, இந்த டெஸ்டிஸ் ஃபிக்ஸ் ஆகாதனால டார்ஷன் ஆகி சில டைம் அதுக்கூட இரத்த பகுதிகள் தடைபட்டு அழுகணும் நிலைக்கும் போகலாம். ஐந்தாவது, மிக மோசமானது, அந்த குழந்தை நாளைக்கு வளரும்போது அவங்களுக்கு வெதர் இல்லையேன்னு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் தெரியாது. ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிடலாம். ஸோ அன்டிசென்டட் டெஸ்டிஸ் இருக்காங்கிறது பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட குழந்தைகளை செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆண் குழந்தைகள் வச்சுருக்கிற நிறைய பேரண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்.